ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு சுதிஸ் கிச்சன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் பார்க்குறீங்களா? ஸோ பார்த்தாலே தெரியுது இது மக் கேக் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வந்து நான் கோதுமை யூஸ் பண்ணல, மைதா யூஸ் பண்ணல, சர்க்கரை யூஸ் பண்ணல, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணல. ஸோ ஒரு புது மாதிரியான, அதுவும் ஓவன்லையும் வைக்கல. ஸோ நார்மலாக நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு சூப்பரான சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் சாக்லேட்டும் இதில் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வரும் கண்டிப்பாக. என்ன கேக் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இந்த மாவுலையா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிறத. ஸோ கடைசியில் அதை பார்க்கலாம். இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வாங்க இந்த மக்கு கேக்கு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மக்கு கேக்கு வந்து நம்ம மைக்ரோ ஓவனில் தான் பண்ணணும்னு கிடையாது, நம்ம ஸ்டீம் பாயில் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செராமிக் கப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு மாவு சேர்க்க போகிறோம். அது என்ன மாவுன்னு நான் இப்போ சொல்ல போகிறது கிடையாது, நீங்கள் கடைசியில் நான் சொல்கிறேன், நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதில் ஒவ்வொரு கப்லையும் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன மாவு அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு மக்கில் நான் செய்ய போகிறேன். ஸோ 2 மக்லையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவு சேர்த்தாச்சு. ஸோ இப்போ இதில் 2 நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். பார்த்துக்கோங்க, வெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட தேவையில்லை இந்த கேக்குக்கு, நீங்கள் பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கோங்க, அதுவே நல்லா உப்பி வரும். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் சேர்த்துறாதீங்க. இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி தூள் வந்து இதில் கலந்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். அடுத்து இதில் தேவையான நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஸோ நாட்டு சக்கரைங்கிறது நீங்கள் எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது 2ஐயும் நம்ம நல்லா கலந்துடலாம். ஸோ வந்து நம்ம வைக்கும்போது ஒரு அரை கப் அளவுக்கு தான் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் கலந்தாலே தெரியும், இப்போ கலக்கும் போதே என்ன மாவுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாவு, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ இந்த மாவில் வந்து நீங்கள் வந்து கேக் செய்ய முடியுமா, அதுவும் நீங்கள் மைதா சேர்க்காம சக்கரை சேர்க்காம இந்த மாதிரிலாம் வந்து கேக் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு கேக்கு, அதுவும் நம்ம ஸ்டீம் பாயில் பண்ணியே செஞ்சிடலாம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலந்தாச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் கேக் இருக்கணும், கேக் மாவு இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இட்லி பாத்திரம் இல்லை ஒரு நல்ல பெரிய பேன் இருந்துச்சுன்னா அதில் வந்து தண்ணி சூடு பண்ணிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அலுமினியம் ஃபாயில் வச்சு கூட நீங்கள் வந்து மூடிக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே கூட வைக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு இதை மூடிடுறேன். ஸோ இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு இப்படி மூடிடுங்க. அப்போ வந்து நீங்கள் ஆவியில் வேக வைக்கும் போது அந்த தண்ணி எல்லாம் உள்ளே போகாமல் இருக்கும், அதுக்காக தான். இல்லை அப்படின்னாலும் சும்மா வந்து ஒரு மூடி வச்சு கூட நீங்கள் மூடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு இடுக்கி மாதிரி வச்சுடுங்க. அப்போதான் நமக்கு வந்து இதில் வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ வந்து இந்த 2 மக்கையும் வந்து நான் இதுக்குள்ளே வச்சிடுறேன். ஸோ இந்த 2 மக்கையும் இதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஸ்டீம் பாயில் பண்ண போகிறோம். ஸ்டீம் பாயில் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு. ஸோ ஸ்டீம் பாயில் பண்ணும்போது அப்பப்போ திறந்து பார்க்க வேணாம். ஸோ 15 to 20 மினிட்ஸில் நம்மளுடைய சூப்பரான மக் கேக் ரெடி ஆகிடும். அது எந்த மாவில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இந்த மாவில் வந்து நீங்கள் எதுவுமே கோதுமை மாவு மைதா எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ ஈவினிங் டைமில் குழந்தைங்க வந்து கேக் கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ இப்போ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் எடுத்துட்டேன் பாருங்க. இப்போ வந்து இதுக்குள்ள விட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளீனாக வருது பாருங்க. இதுதான் இண்டிகேஷன் நீங்கள் கேக் வெந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த கேக் வந்து நல்ல சாக்லேட் ஃப்ளேவர்லேயே இருக்கும். ஆனால் நம்ம இதில் எந்த சாக்லேட்டும் ஆட் பண்ணலை. நம்ம ஆட் பண்ண மாவு என்ன மாவு அப்படின்னா ராகி மாவு தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் மைதா ஆட் பண்ணல, அப்புறமா கோதுமை மாவும் ஆட் பண்ணலை. ஸோ எந்த குளூட்டன் ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து ராகி மாவு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நான் ராகி மாவு, நாட்டு சக்கரை, பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா நல்லா ப்ளஃபியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதான், சிம்பிளான சூப்பரான சாக்லேட் கேக்கு, சாக்லேட் மாதிரியே இருக்கிற கேக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம இட்லி பாத்திரத்திலே செஞ்சிடலாம். இப்போ வந்து
இதில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன டாப்பிங்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது அவ்வளோதான். இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம நார்மலாக வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, சாக்லேட் கேக் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஹெல்த்தியர் ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நார்மலாக நம்ம மக் கேக் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே ரொம்ப ரொம்ப ஃப்ளஃபியாக, ரொம்ப உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சுதீஸ் கிச்சன்.